அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பற்றி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். 2011 இருந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம். யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை பற்றி. ஒரு முறை அவர் நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்கேன். 7:20 7:50 வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு. ஒரு 5000 பேர் கூடியிருக்காங்க. மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். 7:50 கடந்தும் பேசிகிட்டு இருக்கேன். கூட்டம் கைதட்டி ரசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. 7:50க்கு விஜயகாந்த் பேசின அந்த இடத்துல வந்துட்டார். வந்துட்டு ஒரு 5-6 தேமுதிக தொண்டர்கள் நேராக என் வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க. போச்சுரா, ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, அல்லது ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு பயந்தேன். அப்படியே போலீஸ்காரங்களையெல்லாம் பார்த்தேன். அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க, கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார். 7:50 நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா, அவர் இருந்து ரசித்து கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு, பேச்சை நீங்கள் நிறுத்த வேணாம், தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னொன்னே நான் அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர். ஏன்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம்? ஏன், என்ன காரணம்னா, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமாக உதவி செஞ்சுருக்கார். கோயம்பேடு இல்லத்தில் நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன். பயங்கர கூட்டம். விஜயகாந்தை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோமே, கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அதான் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூப்பிட்டு போகல. தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள். இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவம். உள்ளே போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி அம்மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெலாம் கலங்கி பேசிகிட்டு இருக்கேன். அப்போது ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர், அவர் பேரை சொல்ல விரும்பல, வேலூர்காரர், அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சு, ஆக்சுவலி என் நல்லா டான்ஸ் ஆடும், அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருயா, நல்லா டான்ஸ் ஆடும், அருமையாக பாட்டு பாடும், எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு. மனுஷனாயா நீ? ஏன் வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு, டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும்னு இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு. உண்மையிலே எனக்கு அந்த இடம் வேறு இடமா இருந்தால் அந்த ஆளை சப்புன்னு அரைஞ்சிருப்பேன். இடம் பொருள் ஏவல் தெரியாமல் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருன்ட்டு. இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம். அந்த மனிதருக்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டது தான் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அன்னைக்கு வேணும். எனக்கு மேடையில் எவ்வளோ நேரம் தெரில, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு. ஐயா திருநாவுக்கரசு, நிழல் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின புத்தகம். திரைப்பட பாடல்களில் என்னென்ன ராகங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி பாதி படித்து முடிச்சிட்டேன். இன்னொரு காப்பி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன ராகத்தில் வந்துச்சு அதை பாட்டு கேட்டு கேட்டு ஒவ்வொரு ராகமும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு பிடிச்ச ராகம் எது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்சது சுத்த தன்யாசிங்கிற ராகம். ஏன் அந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்னு எம்எஸ் விஸ்வநாதன் போட்ட ஒரு பாட்டு சுத்த தன்யாசியில் எல்லாரும் ரசித்தாங்க. என்ன பாட்டுன்னு, தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே. இந்த சுத்ததன்யாசி ராகம் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் நிறைய பாட்டு அதே ராகத்தில் போட்டேன். என்னென்ன பாட்டு போட்டீங்கன்னு கேட்டோன்னா அவர் வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு.
சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம் மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ இசை தேன் தானோ சலங்கைகள் இசை தேன் தானோ மாஞ்சோலை கிளிதானோ சிறு பொன்மணி. அந்த பாட்டு மாதிரி விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே சுத்த தன்யாசி ராகம். இப்போ 80 வயசுல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. வழிநடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள. ஒரு திரை இசையில் கூட இப்படி அழகான ராகங்களை நாம் ஏற்றி அதை பாடி ரசிக்க முடியும் சொல்லி அதற்கென்று ஒரு புத்தகம். அந்த புத்தகம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு அருமையாக பயன்படுது. ஜேசுதாஸ் பாட்டோட தொடங்கினேன், ஜேசுதாஸ் பாட்டோடையே முடிப்போம். எப்படி ஹிந்தி என்ற மொழி நமக்கு இன்னொரு மொழியை நம்ம மதிக்கிறோமோ அதே மாதிரி சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி. நிறைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் தான் சொல்லப்படுது. ஆனால் அந்த மொழி நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால அந்த மொழியினுடைய மந்திரம் நமக்கு தேவையில்லை. தமிழ் மொழியில் மக்கள் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்னைக்கும் ஐயப்பன் கோயிலில் அந்த கோயில் சாத்தும் போது பாடப்படுகின்ற பாடல், ஐயப்பனை தாளாட்டுகின்ற பாடல். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்திய பாதுகம் அருவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. மொழி சமஸ்கிருதம், பாடப்பட்டது ஐயப்பனுக்காக, பாடியது ஜேசுதாஸ் என்ற ஒரு கிறிஸ்துவ கலைஞர். இதுதான் இந்தியாவில் நாம் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை, தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒற்றுமை. மதத்தாலும் ஜாதியாலும் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழன் என்ற ஒற்றுமை. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை, மதங்கள் பல மதங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை தான் நமது வாழ்க்கையை என்று வாசிப்பதற்கு அந்த கவிதையை, அந்த வாழ்க்கை கவிதையை, மத ஒற்றுமை என்ற வாழ்க்கை கவிதையை, தமிழ் என்ற வாழ்க்கை கவிதையை, நமது பண்பாடு என்ற வாழ்க்கை கவிதையை, நமது நாகரிகம் என்ற வாழ்க்கை கவிதையை, நமது தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் என்ற வாழ்க்கை கவிதையை தொடர்ந்து வாசிப்போம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். எல்லாரும் வந்தோன்னே பேசுவாங்க, இவர் எடுத்தோன்னே பாட்டை பாடுறாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் நான் பாட்டோட தான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பேன். இன்னைக்கு இந்த பாட்டோட ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணம் பாரதியின் மேல் நான் வைத்திருக்கக்கூடிய பற்று மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நெஞ்சங்களிலும் தன் குரலாலும் தன்னுடைய இசையாலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அதனால தான் அவருடைய பாடலோடு இந்த பேச்சை நான் தொடங்கினேன்.
பாட்டுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சென்னை புத்தக திருவிழா 47வது புத்தக காட்சி, புத்தக திருவிழா. எத்தனையோ திருவிழாக்கள் நம்ம ஊரில் நம்ம பார்த்துருக்கோம். பொங்கல் திருவிழா, தீபாவளி திருவிழா, பிறந்த நாள் திருவிழா, ஜல்லிக்கட்டு திருவிழா. ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, கொண்டாடக்கூடிய முறை இருக்கு. ஆனால் சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த புதிய திருவிழா என்று தொடங்கியது. புத்தக கண்காட்சி என்பதை புத்தக திருவிழாவாக மாற்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்களை நடத்த அரசு ஆணை பிறப்பித்த தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல இந்த புத்தக திருவிழாவின் வாசகர்கள் மூலம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்குது புத்தக திருவிழா. இந்த சென்னை புத்தக திருவிழாவினுடைய இந்த பப்பாசி இயக்கத்தினுடைய தலைவர், கவிதா பப்ளிகேஷன் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும், அவனுடைய செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாதம் கீதம் புக்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் எஸ்கே முருகன் அவர்களுக்கும், இன்றைய அமர்விற்கு வரவேற்புரை ஆற்றிய அன்பு சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கும், நன்றி உரை ஆற்ற காத்திருக்கின்ற ராம்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஒரு புத்தக திருவிழாவிலே பேசுவது என்பது மற்ற எத்தனையோ மேடைகளில் நாங்கள் பேசியிருக்கோம். நம்ம டாக்டர் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த மேடை என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய மேடை அல்ல. பல சிந்தனையாளர்கள், படிப்பாளிகள், பல புத்தகங்களை படிப்பவர்கள், படித்து கொண்டிருப்பவர்கள், பல எழுத்தாளர்களுக்கு ரசிகர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் கலந்த ஒரு இடம்தான் இந்த புத்தக திருவிழாவில் வருகின்ற ரசிகர்கள். அதனால் எந்த மேடையிலையும் போகும்போது இல்லாத ஒரு நடுக்கமும் மயக்கமும் தயக்கமும் இந்த புத்தக திருவிழா மேடைக்கு வந்தோன்னே எனக்கு வந்துடுது. காரணம், எல்லா இடத்துலையும் ஓட்டுற மாதிரி இங்கே ஓட்ட முடியாது. காரணம், நீங்கள் பலருடைய பேச்சை நாடி பிடித்து பார்க்கின்ற டாக்டர்களை போன்றவர்கள்.